வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். யுஜிசி கடந்த இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே ஒரு வரைவு நெறிமுறைகளை வெளியிட்டது. அதாவது துணைவேந்தரை ஆளுநரை நியமிக்கலாம், அதில் மாநில அரசாங்கத்திற்கான அதிகாரம் என்பது சுத்தமாக இல்லாத ஒரு சூழலும் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அந்த துணைவேந்தர் நியமனத்தில் யார் வேண்டுமானாலும் துணைவேந்தர் ஆகலாம், கல்வி நிபுணத்துவம் தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த அவசியத்தையும் எடுத்திருக்கிறது. இந்த வரைவு நெறிமுறைகளை எல்லாம் எதிர்த்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் குரலாக இந்தியாவிலேயே ஒலித்தார். ஒலித்தது மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தையும் கொண்டு வந்தார். தீர்மானத்தையும் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் நேற்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய ஆளக்கூடிய அத்துணை மாநில முதலமைச்சர்களுக்கும், அதாவது பாஜக அல்லாத மாநில முதல்வர்களுக்கெல்லாம் இந்த யுஜிசி வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து கண்டன தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் விடுத்தார். கோரிக்கை விடுத்த அடுத்த நாளே இன்றைக்கு கேரளாவில் அந்த யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எப்படி நீட் உள்ளிட்ட அத்துணை விஷயங்களிலும் தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறதோ, யுஜிசி வரைவு நெறிமுறைகளிலும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. ஏன் இதை வீரியமாக எதிர்க்க வேண்டும்? அவ்வளவு ஆபத்துகள் இதில் என்ன அடங்கியிருக்கிறது? விரிவாக நாம் அதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே மதிமுகவினுடைய பொருளாளர் திரு செந்தில் அதிபன் அவர்கள் நம்முடைய ஸ்கைப் வாயிலாக இணைந்திருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சிக்காக அடுத்து துரைபாண்டியன் அவர்கள், அரசியல் விமர்சகர், இன்னும் சற்று நேரத்தில் திமுகவிலிருந்து சேலம் தினேந்திரன் அவர்கள் இணைய இருக்கிறார். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம். வணக்கம். முதல்ல செந்தில் தீபன் சார், உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த யுஜிசி வரைவு நெறிமுறைகள் வந்த அந்த நாள்லேயே நாம் இது பற்றி விவாதித்தோம். இப்போ அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் தான் கடிதம் எழுதியிருக்கிறார். பொலிட்டிக்கல் ரீதியா எந்த அளவுக்கு ரொம்ப எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் யுஜிசி வரைவு திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த யுஜிசி நெறிமுறைகள் வரைவு என்பது மாநில உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல, உயர்கல்வித்துறைக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும். எனவே இந்த விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 அதனுடைய கூறுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த யுஜிசியினுடைய வரைவு திருத்தங்கள் அமைந்திருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் நுழைவுத் தேர்வு என்பதை கொண்டு வந்து நுழைத்து சமுதாயத்திலே பின்தங்கியவர்கள், அழுத்தப்பட்டு கிடக்கிறவர்கள் கல்லூரிக்குள்ளே நுழையாமல் தடுப்பதற்கு நுழைவுத் தேர்வு என்பதை கொண்டு வருகிறார்களோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு செல்லக்கூடிய விகிதம் என்பது தமிழ்நாட்டிலே தான் அதிகம். கிட்டத்தட்ட 47 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்விக்கு போகிறார்கள். இந்தியா முழுவதும் மாறுபட்ட கல்வி முறை இருக்கிறது. மாறுபட்ட அமைப்புகள் கல்வி தொடர்பான அனைத்தையும் கவனிக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஒரே விதமான நுழைவுத் தேர்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை முதல்வர் அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இளங்கலை முதுகலை சேர்க்கைகளில் பள்ளி இறுதி தேர்ச்சி இளங்கலை மதிப்பெண்களை அடிப்படையாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நுழைவு தேர்வு கொண்டு வந்து வைத்து விட்டால் பாடத்திட்டங்களை மாணவர்கள் அதிலே கவனம் செலுத்தாமல், அல்லது பள்ளிகளும் அதிலே கவனம் செலுத்தாமல் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அளவுக்கு பள்ளிக்கூடங்களினுடைய கல்வி பயிற்றுவிக்கும் முறையும் பாழாகி போய்விடும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதைவிட மிக முக்கியமான கருத்து முதல்வர் குறிப்பிட்டிருப்பது, 4 ஆண்டு கால கலை அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் எம்டெக் ME படிக்கலாம் என்கிற திருத்தம் என்பது எந்த விதமான பொறியியல் அடிப்படையே இல்லாம மாணவர்கள் கொண்டு வந்து முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கு போகலாம் என்று கொண்டு வரப்படுகிற திருத்தம் என்பது ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உயர்கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஒரு சாதாரண எளிய மாணவர்கள் பின்பற்ற முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதை மிக தெளிவாக சொன்னது மட்டுமல்ல, இடைநிற்றலை சட்டப்பூர்வமாக ஆக்கக்கூடிய வகையில் இந்த திருத்தங்கள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதை விட
இந்த துணைவேந்தர்கள் நியமனத்தை பற்றி அந்த கடிதத்திலேயும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் விவாதித்திருக்கிறோம். துணைவேந்தர்களின் மூலமாக மாநில அரசை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய இந்துத்துவ அமைப்பான RSS கொண்டு வரக்கூடிய திட்டங்களை செயற்படுத்துவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு ஆளுநர் பதவியை பயன்படுத்த தொடங்கியதற்கு கடந்த 10 ஆண்டு கால 2014 மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து இதுவரையிலே நாம் அடுக்கடுக்கான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆளுநர் மூலமாக ஏற்கனவே அவர்கள் ராஜ்பவனிலிருந்து இரட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மீண்டும் ஆளுநரை பயன்படுத்தி கல்வி திட்டத்திலே மாநில அரசினுடைய நிதியுதவியில் கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றன பல்கலைக்கழகங்கள். இன்னும் சொல்லப்போனால் பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கான சட்ட மசோதா சட்டமன்றங்களிலே நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிர்வாகம் செய்யப்படுவது அனைத்தும் மாநில அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து செய்யப்படுகிறது. மாநில அரசாங்கம் மேற்பார்வையிடுகிறது. ஆனால் வேந்தர் என்கிற அடிப்படையிலே ஆளுநர் நான் எல்லாவற்றிலும் தலையிடுவேன் என்று சொல்வது, பல்கலைக்கழகங்களிலே மூக்கை நுழைப்பது, துணைவேந்தர்களை தங்கள் விருப்பப்பட்டவர்களை தாங்கள் விரும்பக்கூடியவர்களை 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி நம்முடைய சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி UGC வரைவு திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியதற்கு பிறகு கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்தை ஆதரித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஜனவரி 9ஆம் தேதி தீர்மானத்தை ஆதரித்த கேரள முதல்வர் ஒன்றை சொன்னார். RSS காரர்களை இந்துத்துவ பின்புலத்தில் இருப்பவர்களை கொண்டு வந்து அவர்களை துணைவேந்தர்களாக நியமனம் செய்து அதிகாரத்தை கையில வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற கருத்தை கேரள முதல்வர் அவர்கள் சொன்னார்கள். அதன் பின்னணியிலேதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வைத்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய பாஜக இல்லாத ஆட்சி நடத்தக்கூடிய கேரளாவாக இருந்தாலும் சரி, ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களிலே டெல்லி போன்ற மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதி ஒரு ஒருமித்த அடிப்படையிலே இதை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு கேரள மாநிலத்திலே சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் என்பது வரவேற்க தகுந்தது. இதுதான் தேவை. ஆளுநர்கள் வசம் போகிற பொழுது துணைவேந்தர்களை காவிமயமாக்கி விடுவார்கள், பல்கலைக்கழகங்கள் காவிமயமாகிவிடும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி இங்கே புரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாலாந்தா பல்கலைக்கழகம் வரலாற்றிலே நான் படித்திருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழகம். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையில் ஏறத்தாழ 850 ஆண்டு காலம் செல்வாக்கு மிக்க உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக விளங்கியது. சீன பயணியும் தத்துவ ஞானியுமான யுவாங் சுவா அங்கே வந்து ஆசிரியராக இருந்தார் என்று வரலாற்றிலே படிக்கின்றோம். அப்படி சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் சிதைந்து சிதிலமானதற்கு பிறகு 2005 நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற முயற்சி எடுத்தார். அன்றைய மேதகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களும் அதற்கு ஆதரவு தந்ததற்கு பிறகு பிரதமர் அன்றைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான அரசு 2006 மார்ச் 28 நாலாந்தா பல்கலைக்கழகத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு நிதிஷ்குமார் அவர்களுடைய அறிவிப்பு, அதை மத்திய சர்க்கார் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் தந்தது. அதற்கு பிறகு நாலாந்தா பல்கலைக்கழகத்தில் உருவாக்குவதற்கான ஒரு மசோதா பீகார் சட்டசபையிலே நிறைவேற்றப்பட்டு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு நாலாந்தா பல்கலைக்கழகம் மீண்டும் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்திலும் நாலாந்தா யூனிவர்சிட்டி ஆக்ட் 2010 உருவாக்கப்பட்டு அந்த பல்கலைக்கழகம் 2010 நவம்பர் 25 அன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதிலே சீனா, ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்கள் வந்தார்கள். மிக செல்வாக்கோடு செயல்பட்டது. 18 நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் கொண்ட ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. அந்த நிர்வாக குழுவினுடைய ஒப்புதலை பெற்று நாலாந்தா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர், நோபல் பரிசு பெற்ற அமர்த்திய சென் வேந்தராக சான்சலராக பொறுப்பேற்றார். டெல்லி பல்கலைக்கழகத்திலே இன்னும் இருக்கக்கூடிய உலக பல்கலைக்கழகத்திலே அமர்த்திய சென் இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர், பேராசிரியராக இருந்தவர், சகல தகுதி உள்ளவர்.
அவரை நியமனம் செய்தார்கள். அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு 2014 ஆட்சி மாறுகிறது. மோடி தலைமையில பிஜேபி அரசு வருகிறது. வந்ததற்கு பிறகு பொருளாதார நிபுணரான அமர்த்திய சென்னை வெளியேற்றுவதற்கு என்னென்ன அவதூறுகளை கட்டுக்கவைகளை அவிழ்த்து விட வேண்டுமோ அவ்வளவும் செய்தார்கள். மனம் பொறுக்க முடியாமல் அவருடைய பதவிக்காலம் 2015 முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அவரை இரண்டாவது முறையாக வேந்தராக இருக்க வேண்டும் என்று 18 வெளிநாட்டு பிரதிநிதிகளும் அடங்கிய அந்த குழு, நிர்வாக குழு ஒப்புதல் அளித்தும் கூட எனக்கு பதவி வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு வெளியேறி போனார். அதற்கு RSS பிஜேபி தான் பின்புலமாக இருந்தது. அதற்கு பிறகு சிங்கப்பூரில் புகழ்பெற்ற கல்வியாளர் ஜார்ஜ் யோ அவர் வேந்தராக நியமிக்கப்பட்டார். அவர் நியமனம் செய்தவுடன் உடனே RSS பிஜேபி என்ன செய்தது என்றால் கம்யூனிஸ்டுகள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் நாலாந்தா பல்கலைக்கழகத்தை. அதற்கு வேந்தராக இருக்கக்கூடிய ஜார்ஜ் யோ கம்யூனிஸ்டுகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று அவதூறு பரப்பினார்கள். அவரும் பதவி விலகி இது தேர்க்க முடியாத அரசியல் தலையீடு இருக்கிறது என்று சொல்லி வெளியேறிவிட்டார். அதற்கு பிறகுதான் 2017 ஜனவரி 25 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்து நாலாந்தா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக விஜய் பட்கர் என்பவரை நியமனம் செய்தார். யார் இந்த விஜய் பட்கர்? அவர் RSS துணை அமைப்பாக இருக்கக்கூடிய விக்யான் பாரதி அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். நம்முடைய பிரதமர் அவர்கள் விநாயகருடைய யானைத்தலை என்பது பண்டைய இந்தியாவிலே இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரியால் அது ஏற்கனவே இருந்ததுதான். பண்டைய காலத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பை நம்முடைய பிரதமர் அவர்கள் வெளியிட்ட பொழுது அதை நியாயப்படுத்தி பேசியவர் இந்த விஜய் பட்நாயக். அவரை கொண்டு வந்து போட்டார்கள். அவருக்கு பிறகு நிதி ஆயோக்கினுடைய தலைவராக இருந்த அரவிந்த் பனாகராயை கொண்டு வந்து பனகரியாவை கொண்டு வந்து துணைவேந்தராக ஆக்கினார்கள் 23 ஏப்ரலில். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாலாந்தா பல்கலைக்கழகம் முழுக்க இன்றைக்கு RSS சித்தாந்தவாதிகள் கூடாரமாக மாறி இருக்கிறது, காவிமயமாக்கப்பட்டிருக்கிறது. இதே நிலைதான் இந்த சட்ட திருத்தங்கள், UGC சட்ட திருத்தங்கள் மூலம், அந்த விதிமுறைகள் மூலம் ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இந்துத்துவ கும்பலின் கைகளிலே போய்விடும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து எதிர்த்து இதை முறியடிக்க வேண்டும். இது மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மாநில உரிமையை பறிப்பது மட்டுமல்ல, முழுக்க கல்வியை காவிமயமாக்கி இந்திராஷ்டிராவை நோக்கி தள்ளப்படுகிற இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும். நிச்சயமா சார். அதாவது நீங்க அமர்த்தியாசன்ல இருந்து எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னீங்க, அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நடைமுறை யதார்த்தத்தில் அடுத்த கேள்வி ஒன்று வரும் இல்லையா? அப்ப எந்த அரசு வந்தாலும் இன்றைக்கு இவர்கள் காவி சார்ந்தவர்கள், RSS சார்ந்தவர்களை துணைவேந்தர்களா நியமிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு அரசு மாறினா இடதுசாரி கொள்கை கொண்டவர்கள் வந்துட மாட்டாங்களா? இதையெல்லாம் சரி பண்றதுக்காகத்தான் UGC வரைவு நெறிமுறைகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம்னு வாதத்திற்கு ஒரு எதிர்கேள்வி வைக்கலாம். அதுக்கான பதில் நான் அடுத்த சுற்றுகள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். துரைபாண்டியன் சார்ட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். துரைபாண்டியன் சார், இந்த தீர்மானம் என்பது எந்த அளவுக்கு ரொம்ப அவசியம்? இல்லை, முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க தீர்மானத்தை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த வரைவு கொள்கையை எதிர்த்து, UGC வரைவு கொள்கையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் மக்கள் எழுச்சியும் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது தமிழ்நாடு முதலமைச்சரே தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று இன்று காலையில் ஒரு கூட்டத்திலே நாங்கள் முடிவு செய்து ஒரு கடிதமும் கொடுக்க போகிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் சந்திக்க போகிறோம். அவர் தலைமையிலேயே எதிர்கட்சி ஆளுகிற முதலமைச்சரை மாநாடு நடத்தி, இது மாநில உரிமைக்கு மட்டுமல்ல, பல பேர் என்ன நினைச்சுன்னா வைஸ் சான்சலர் தேடல் குழுவில் மாநில அரசு ஒதுக்கப்படுது. இது கல்வி மறுக்கப்படுகிற விஷயம். மாநில உரிமை மட்டுமல்ல, கல்வியே மறுக்கப்படுகிற ஒரு விஷயம் இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். இதோட அடிப்படைக்கு இதை தேர்ந்தீங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த மாதிரி இதுக்கு காரணம் என்ன? அதாவது 2010 UGC வரைவு அறிக்கை வந்தது, 2014 வந்தது, 18 வந்தது, 20 வந்தது, 24 வந்தது, இப்போ 25 வந்திருக்கு. பல தடவை முயற்சி செய்தார்கள். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரையில் UGC சட்டம், UGC ஆக்ட் 1956, அதில் செக்ஷன் 26 ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுதுங்க. இந்த UGCனா என்ன? மானிய குழு, நிதி நல்கை குழு, பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. அது பேர் என்ன? மானிய குழு. அது மானியம்னா நிதி. அதுதான் அதோட வேலையை என்னென்னா, ஆக்ட் செக்ஷன் 26 படி கன்சல்டேஷன்,
பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஆலோசனை நடத்துவது, கோஆர்டினேஷன் அவைகளை ஒருங்கிணைப்பது, கல்வி சம்பந்தமான தரவுகளை, அதே மாதிரி ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் தகவல்களை பகிர்ந்து கொள்வது. அடுத்ததுன்னா அடிஷ்னல் கிராண்ட், இங்கே தான் தேவையான இடங்களுக்கு நிதி உதவி செய்வது. அதுக்கப்புறம் கல்லூரி ஆசிரியர்கள், அலுவலர்கள் இவருடைய சம்பள விகிதங்களை சம்பந்தமாக பேசுவது. இதுதான் அதனுடைய நோக்கம். அந்த ஆக்டில் செக்ஷன் 26 படியோ செக்ஷன் 72 படியோ எங்கேயுமே பல்கலைக்கழக வேந்தர்களை யூஜிசி மூலமாக நியமிப்போம் என்று இல்லை. எங்கேயுமே இல்லை. நீங்க யார் வேணாலும் வச்சு பாருங்க. இல்ல நியமிக்கிறது அவங்க இல்லைன்றது இல்லாம இருக்கலாம், பட் ஒருங்கிணைக்கிறது அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் நாட் எ லா. அதாவது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் பல வழக்குகளில் தீர்ப்பு வந்திருக்கு. மாநில அரசாங்க பட்டியலில் இருக்குது கல்வி, மத்திய அரசாங்க கல்வி பட்டியலில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், என்ன பண்ணணும், அந்த மாநில அரசாங்கத்தோட பேசணும். இது சட்ட மாற்றமும் இல்லை, இட் இஸ் ஒன்லி நோட்டிஃபிகேஷன். நல்லா கவனிங்க, வரைவு நோட்டிஃபிகேஷன், அறிக்கை கூட இல்லை. இது ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது, அவசியமும் யாருக்குமே கிடையாது. அதான் நீங்க முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது புதிய கல்விக் கொள்கையிலிருந்து உருவாகி இருக்கிற ஒரு விஷயம். பல இடங்கள்ல மாநில முதல்வர்களே வைஸ் சான்சலராக இருக்கலாம், வேந்தர்களாக இருக்கலாம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, கேரளா சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, மேற்கு வங்காள சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இவங்க வேற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இது எங்க இருந்து வருதுன்னா புதிய கல்விக் கொள்கையிலிருந்து வருதுங்க. யார் படிக்கணுங்கிறத நீங்க முடிவு தான் செய்ய வேணாம், பெற்றோர்கள் முடிவு செய்ய வேணாம், படிக்கிற மாணவன்லாம் முடிவு செய்ய முடியாது, அவங்க தான் முடிவு செய்வாங்க. எல்லாமே டெல்லி. கல்வியா இருந்தாலும் டெல்லி முடிவு செய்யும், விவசாயமாக இருந்தாலும் டெல்லி தான் முடிவு செய்யும், மருத்துவ மெடிக்கல் கவுன்சில் மருத்துவம் சம்பந்தமாகவும் டெல்லி தான் முடிவு செய்யும். அதாவது என்ஜினியரிங் ஆல் இண்டியா டெக்னிக்கல் கவுன்சில் இருக்குல்ல, ஏஐசி, அதுவும் டெல்லி தான் முடிவு பண்ணும். இப்போ எல்லாமே என்னன்னா ஒரே இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க. நீங்கள் என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதை, எப்படி சாப்பிட்றதுக்கு வழி சொல்றாங்களோ, என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும் சொல்றோம், அதே மாதிரி என்ன படிக்க வேண்டும் என்பதை இப்போ அவர்கள் முடிவு செய்கிறாங்க. இல்லை தமிழ்நாடு முதல்வர் வந்து பல விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. அது எனக்கு சிரிப்பாக வேற இருக்கு. பல விஷயங்கள் என்னன்னா, முதல்ல 2024 வரைவு கொள்கை, அப்புறம் 2025 இப்போ வந்தது ஜனவரியில் வந்த வரைவு கொள்கை. 2024 வரைவு கொள்கைப்படி எல்லாமே யார் வேணாலும் படிக்கலாங்க, ஃபார்மல் எஜுகேஷனே வேணாம். நீங்கள் பணம் வச்சிருந்து, நான் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இந்திய நாட்டில் கல்விக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு எவ்வளோ தெரியுங்களா? 1,02,000 கோடி போன பட்ஜெட்டில். ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக கோச்சிங் சென்டர் நடத்துகிறானுங்க பாருங்கள் இந்தியா முழுவதும், அதில் மட்டும் இருக்கிற தொகை பிஸ்னஸ் எவ்வளோன்னா 1,58,000 கோடி. சரி, கல்விக்கான மொத்த ஒதுக்கீடு இந்திய நாட்டு பட்ஜெட்டில் 1,00,000 கோடினா, சரி, இந்த பிசினஸ் இருக்கு பாருங்க, கோச்சிங் சென்டர் நடத்துறேன் அந்த பிசினஸ் பாரு, அது 1,58,000 கோடி. அப்போ இந்த ஒரு பக்கம் பிசினஸ், சரி, இன்னொரு பக்கம் என்ன, யாரு வேணாலும் என்ன வேணாலும் படிக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ், நான் காமர்ஸ் படித்தேன், என்னை கொண்டு போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சேர்த்தீங்கன்னா எனக்கு எதாவது புரியுமா? அதாவது இந்த தவளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம், என்ன பண்ணோன்னா தவளைக்கு காது கேட்கல, அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாங்க சார். நாங்க கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணலையே, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க போய் சேருங்க, விருப்பம் வாய்ப்புகளை நாங்க உங்களுக்கு வந்து உருவாக்கி தரோம். வரைவு கொள்கை பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரல கருத்து சொல்லாமாங்க. இவங்க எப்படி கருத்து கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கருத்து கேட்டாங்க, திமுக ஏத்தது, இடதுசாரிகள் ஏத்தாங்க, காங்கிரஸ் கட்சி ஏத்தாங்க. இதுல எத்தனை கோடி பேர் மக்களுங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? ஆனா என்ன சொன்னார் நம்ம ராம்நாத் கோவிந்த், 20,000 ரெப்ரசன்டேஷன் வந்தது, அதுல 80% ஆதரித்து தான் வந்தது. இப்ப அதே மாதிரி வரைவு கொள்கையும் கருத்து கேட்பாங்க. ஓகே, நம்முடைய இந்த அமர்வில் சேலம் தரணிதரன் அவர்கள் திமுகவுடைய தரப்பில் இருந்து இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய முதல் சுற்று முதல் சுற்றுல 2 விஷயத்தை மட்டும் சொல்லி இருக்குமா சார்? அதாவது முதல்ல வந்து கல்லூரியில் சேருவது சம்பந்தமா, சரி சார், யார் வேணாலும் எது வேணாலும் படிக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அது படித்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஃபார்மல் எஜுகேஷனே இல்லாமல் வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு நீங்கள் வரலாம். ஒன்று. அடுத்து 2025 என்ன புதுசாக வரைவு சட்டம், ஆளுநரை வந்து அவரே 3 பேரை நியமிச்சுக்கலாம். ஒன்று யூஜிசியிலேருந்து, மற்றவங்க வந்து ஆளுநர் போடுறவங்க, அந்த தேடல் கமிட்டின்னு சொல்லுவோம்ல, அது துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் கமிட்டி. இது எங்கேயுமே யூஜிசியில் இல்லை, சரி சார், அந்த சட்டப்படி எங்கேயுமே இல்லை. இப்போ இதை போட்டுட்டு அது கீழே பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. யார் வேண்டுமென்றாலும் துணைவேந்தராக வரலாம்,
10 வருடம் பப்ளிக் செக்டாரில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்த தலைமை பொறுப்பில் இருந்தவங்க அல்லது தனியார் துறையில் இருந்தவங்க, அவங்க 10 வருஷம் ஏற்கனவே இருக்கிற இப்போ நிலைமை என்ன, 10 வருஷம் பேராசிரியராக வேலை செய்திருக்க வேண்டும், கல்வி பின்புலம் இருக்க வேண்டும், பாடம் நடத்திய அனுபவம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உறவு வரலான்னா இப்போ எனக்கு ஒரு பயம் வருது. இப்போ நம்ம காமகோடின்னு ஐஐடி டைரக்டர் சொன்ன மாதிரி யார் கோமியத்தை அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க. சரி, இல்லை ஒன்று. அடுத்தது என்னன்னா, மாநில அரசாங்கம் இப்போ 1923 யூனிவர்சிட்டி ஆக்ட், அதான் சென்னை பல்கலைக்கழகம் 3 பிரசிடென்சிங்க, சென்னை, கல்கத்தா, பம்பாய் 3 பிரசிடென்சி தான். இந்த 3 பிரசிடென்சி தான் முதல்ல வந்தது. யூனிவர்சிட்டி முதல்ல வந்தது சென்னையில தான். அது 1923 வந்தது. 1966 மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. தனி சட்டம் ஒன்னொன்னும் ஒரு யூனிவர்சிட்டி ஆக்ட், பல்கலைக்கழக சட்டத்திலேயே உருவாக்கப்பட்டது. இப்ப பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, இப்படி ஒரு போடுகிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வரைவு அறிக்கை இது சட்டத்துக்கு முன்னால் நிற்குமா நிற்காதா? நிற்காது என்பதுதான் எல்லாரும் சொல்றது. அது ஏற்கனவே பல வழக்குகளிலும் நிரூபணமாயிருக்கு. நிச்சயமா சார். அப்ப 2 விஷயத்தை நீங்க முக்கியமா குறிப்பிடுறீங்க. ஒண்ணு, இது மாநில உரிமைகளுக்கு புறம்பா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அடிப்படை கல்விக்கே பிரச்சனை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ற பெயரில் படிக்க வருகிற பிள்ளைகளை திருப்பி அனுப்புறது, திருப்பி அனுப்பு. கண்டிப்பா ஒரு பாஜக காரர் இருந்தாருன்னா, நீட்டுக்கு நாங்க இப்படிதான் கொண்டு வந்தோம், ஏன் படிக்கலையா, பாஸ் ஆகலையா, பாசிங் பர்சன்டேஜ் எத்தனை பேர் பாசிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலையான்னு கேட்பாங்க. ரைட், நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசலாம். தரணி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க, கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இன்றைக்கு கேரளாவும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. இவ்வளவு வேகம் காட்ட வேண்டியது, எதிர்ப்பு காட்ட வேண்டியது அவசியம் என்ன? ஏன்னா இது வந்து வெறும் மாநில சுயாட்சிக்கு மட்டும் எதிரான விஷயம் கிடையாது. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜனநாயக நாட்டில் என்ன மக்கள் குரல், சரிங்களா? சட்டமன்றம்னா என்ன, அந்தந்த மக்கள் ஓட்டு போட்டு அவங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதிகள் இங்கே எம்எல்ஏக்களாக போய் சட்டமன்றத்தில் அமர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்கிறாங்க. அந்த முதலமைச்சர் அமைச்சர் குழுவை முடிவு பண்ணுறாரு. அப்படின்னா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க நேரடியாக மக்கள், சரிங்களா? அப்படின்னா இந்த சட்டமன்றத்தில் விவாதிக்கிறது எல்லாமே அந்தந்த மக்களோட குரல்கள், சரிங்களா? இப்போ இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ளார இருக்கிற கல்லூரிகள் அதை வந்து யார் பணத்தில் நடக்குது? தமிழ்நாட்டு மக்களோட பணத்தில் நடக்குது, சரிங்களா? இப்போ மாடர்ன் டெமோக்ரஸியில் எதனால தெரியுமா பார்லிமெண்ட்டே வந்தது? மாடர்ன் டெமோக்ரஸி ஏன் உருவாச்சு? பார்லிமெண்ட் ஏன் வந்தது? பிரிட்டனில் தான் வந்தது. நான் பழங்காலத்து போல மாடர்ன் டெமோக்ரஸி பற்றி நான் பேசுகிறேன். காரணமே வரி பகிர்வை எப்படி செலவு பண்ணுறது. ஸோ வரி பகிர்வு தான், வரியை எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு உரிமை இருக்கணுங்கிறதுனால தான் ஒரு பாராளுமன்றமே உருவாகப்பட்டது. அதில் மக்கள் பிரதிநிதிகள் போனார்கள், அதில் அவங்க டிஸ்கஷன் நடத்தினாங்க. ஸோ இப்போ அப்படின்னா இங்கே மக்கள் காசு கொடுத்து நடத்துகிற கல்லூரியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் தான் அதை எப்படி நடத்தலாம்னு முடிவு செய்யணும், சரிங்களா? ஆனால் இங்கே என்ன இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அந்த பேனலில் 2 பேர் ஆளுநராக இருப்பார். அப்படின்னு என்ன, ஆளுநர் சொல்கிற ஆளுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். அப்படின்னா ஆளுநர் யாரு? அவருக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? ஒரு தொடர்புமே கிடையாது. அவரு ஒன்றிய அரசால இங்க நியமிக்கப்படுகிறார், ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட், சரிங்களா? ஸோ அவரு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? அவரு தமிழ்நாட்டு மக்களோட காசை எப்படி செலவு பண்ணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி என்றால் அது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் இல்ல. நிச்சயமா நீங்க சொல்றீங்க ஜனநாயகத்துக்கு எதிர்னு சொல்றீங்க. இப்ப நடைமுறையில் நம்ம சிக்கலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப 3 பேர் கமிட்டி அப்படின்னா, சிண்டிகேட்ல இருந்து ஒரு மெம்பர், தமிழ்நாடு கவர்மெண்ட் பரிந்துரைக்கிற ஒரு மெம்பர், பிறகு ஆளுநர் செய்யக்கூடிய ஒரு மெம்பர், இதுல இருந்து வந்து தமிழ்நாடு அரசு சூஸ் பண்ணுவாங்க, அவர் செலக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? இப்போ இதுல சிக்கல்கள் இருக்கிறது. நான் போடுறதா நீங்க போடுறதா இப்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்கன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அது எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ஓவராலா இதை சிம்பிளிஃபை பண்ணி நானே சொல்றேன். இந்த மாடிஃபிகேஷன் என்ன சொல்றாங்க, ஆளுநருக்கு அதிகாரம், ஆளுநர் யார் நினைக்கிறாரோ முடிவு பண்ணலாம். அந்த மாதிரி தான் விதிகள் இருக்கு. எப்படி வந்து தேர்தல் ஆணையத்தை முடிவு பண்றதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, ஆப்போசிஷன் லீடர் இருப்பாரு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பதிலாக லா மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மோடி அரசு யார் நினைக்கிறாங்க அவ்வளவுதான் போட முடியும். ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ்ங்கிற வந்து நியூட்ரலானவர், எதிர்கட்சி ரெப்ரசன்டேட்டிவ், ஆப்போசிஷன் லீடர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து பாஜக ரெப்ரசென்ட் பண்ண போறாரு, ஆளுங்கட்சியை ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்தாலும் சீஃப் ஜஸ்டிஸ் வில் டிசைட். சீஃப் ஜஸ்டிஸோட ஓட்டு ஒரு நியூட்ரலான ஓட்டு முடிவு பண்ணும். ஆனா இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணா என்னாச்சு, பாஜக முடிவு எடுக்கிற மாதிரி போச்சு. ஆனா இங்க இப்போ ஆளுநர்னு கமிட்டி அவருக்கு சாதகமா டில்ட் ஆச்சுன்னா ஆளுநர் தான் முடிவு எடுப்பார். ஸோ அது விஷயம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி வேலை செய்யலன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன பிரச்சனை, ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தோட வரி பணத்தில் நடந்தாலும்
துணைவேந்தர் நம்ம நியமிச்சால்தான் அவங்களால முடிவெடுக்க முடியும், அட்டானமஸ்லி ரன். Okay. சரிங்களா? இப்ப ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி டே டு டே பேஸ் அரசாங்கம் நடத்துறது இல்ல, சம்பளம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நேரா கொடுக்கறது இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கும். ஓகே சரிங்களா? அப்படின்னா அது நடத்துறதுக்கு துணைவேந்தர் வேணும். ஏன் இல்ல? ஆளுநர் நியமிக்க விடல. ஓகே ரெஜிஸ்ட்ராரா ஆளுநரை நியமிச்சிட்டாரு RSS காரர். ஸோ அவர் தானே நடத்தணும், அவர் தவறாக நடத்தியிருக்காரு. ஆனா தமிழ்நாடு மக்கள் வரி பணம் நடத்துற பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தான் துணைவேந்தரை நியமிக்கணும். சரி சரிங்களா? இதுதான் வந்து ஜனநாயக முறை. அதே விஷயம் நம்ம ஒழுங்கா செய்யல அப்படின்னா, உதாரணத்துக்கு வச்சுக்கோம், நம்ம வந்து அரசாங்க வரி பணத்தை வந்து ஒரு அரசு சரியா செய்யல அப்படின்னா அந்த அரசை வந்து மக்களே கலைச்சிட போறாங்க. ஓகே அதான் ஜனநாயகம். இப்ப ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இந்த விஷயம் தமிழ்நாடு விட்டுருவோம், உலகத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்று சரியாக செயல்படல அப்படின்னா அவங்க யாருக்கு அக்கௌண்டபிள்? மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. ஆனா ஆளுநர் அப்பாயிண்டி சரியா செயல்படல, அவருக்கு வேண்டியவங்க ஆளுங்களா போடுறாரு, அந்த காசை எடுத்து இப்ப 500,000 கோடி அனானிசி ஒதுக்கணும் அப்படின்னா 400 கோடி எடுத்துக்கிறாரு அப்படின்னா மக்களால் அவர் பனிஷ் பண்ண முடியுமா? நிச்சயமா. ஜனநாயக நாங்க சரியா செயல்படலனா மக்கள் தீர்மானித்துக் கொண்டோம், நீங்க எங்களை ஏக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஆசிம் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன், அவர் இணைந்திருக்கிறார். சார், இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. கேரள அரசாங்கமும் யுஜிசியுடைய இந்த வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? ஒன்றிய அரசு சமீபத்தில் பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசியை மறுவரையறை செய்வதற்காக ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்து கல்வியாளர்கள் மத்தியில், நாடு முழுவதும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குமுறலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடந்த காலங்களில், கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தில் எதையெல்லாம் மாற்றினார்கள், இந்த தேசத்தில் பொதுமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அவையெல்லாம் தனி மனிதனை, இயக்கங்களை, அரசாங்கங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்பொழுது யுஜிசியில் அவர்கள் கை வைத்திருப்பது நாடு முழுவதும் உள்ள அடுத்த தலைமுறை மாணவர்களின் அடி வயிறில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். இன்று கேரள சட்டப்பேரவையில் இந்த யுஜிசி மசோதாவுக்கு எதிரான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்த கேரள முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் அந்த வாதத்தை துவக்கும் போது முதலிலேயே சொன்னது, இந்த சட்டம் பாரதிய ஜனதா கொண்டு வர உத்தேசத்தில் உள்ள சட்டம் அகைன்ஸ்ட் பெடரல் பிரின்சிபல்ஸ் என்று அறிக்கை சொன்னார். அது மட்டுமல்ல, கேரளாவினுடைய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்த வரைவு நிலையிலேயே இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஆளுங்கட்சியோடு இணைந்து இந்த மசோதாவை அவர்கள் வரவேற்றார்கள். இது முழுக்க தங்களுடைய சனாதன சித்தாந்தத்தை எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி இனிமேலால் வரும் காலங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் அந்தந்த மாநிலங்களுடைய ஆளுநரின் கட்டுப்பாட்டில் வருகிறது என்று இந்த சட்டத்தில் மசோதாவில் ஷரத்துகள் இருக்கிறது. தற்பொழுது நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநர் உயர் திரு RN ரவி அவர்கள் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். இதே போல கடந்த காலத்தில் கேரளாவில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஆரிஃப் முகமது கான் ஆளுநர் அவர்கள் கேரள அரசுக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்காமல் கல்வி நிலையங்கள் சீரழிவதற்கு காரணமாக இருந்ததோடு பல கல்வி நிலையங்களில் மாணவர்கள் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி மிகப்பெரிய வன்முறை கேரளா முழுவதும் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது இன்னும் இந்த மத்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்த யுஜிசியை திருத்த மசோதா கொண்டு வருவதற்கு இன்னொரு காரணம், இந்த யுஜிசி என்ற அமைப்பை உருவாக்கியது ஒரு இஸ்லாமியர். 1956 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்த தேசத்தின் முதல் கல்வி அமைச்சராக இருந்த போது தொலைநோக்கு பார்வையோடு, தொலைநோக்கு திட்டத்தோடு அடுத்த தலைமுறைக்கு கல்வி கொடுக்க வேண்டும், அவர்களை சிறந்த ஆராய்ச்சியாளராக கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு இந்த தேசத்தின் அனைத்து துறை சார்ந்த அறிவை வளர்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய கனவு திட்டம் பல்கலைக்கழக மானிய குழு. இந்த பல்கலைக்கழக மானிய குழு கிட்டத்தட்ட 69 ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகிறது. நாடு முழுவதும் இதுவரை அந்த யுஜிசி அமைப்பில் தேர்வு முறைகளில் ஆங்காங்கே சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட அந்த யுஜிசி மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. இவர்கள்
அந்த யுஜிசியிலே தலையிட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை, மாணவர்களுடைய கல்வியில் அவர்கள் வேறு விதமான சனாதன தங்களுடைய சித்தாந்தங்களை புகுத்துவதற்கு ஆளுநர்கள் மூலம் துணைவேந்தர்களை நியமிக்க இருக்கிறார்கள். நிச்சயமா சார், நீங்க சொன்னீங்க யுஜிசி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அதை இன்றைக்கு முழுமையாக சிதைக்கிற அளவிற்கு இவருடைய முடிவுகள் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பேசுவோம். இதுவரை துணைவேந்தர்கள் கல்வியாளர்களாக, பேராசிரியர்களாக, மூத்த பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வந்த சூழலில் இனி வரும் காலங்களில் துணைவேந்தர்கள் அகாடமிஷியன் லெவலில் இருந்து தொழிலதிபர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள், இன்னும் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலரையும் துணைவேந்தர்களாக நியமிக்க வாய்ப்புள்ளது. சமீபத்திலே நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ரோட்டரி கிளப்பை பதவி வைக்கக்கூடிய ஒருவரை இந்த ஆளுநர் செனட் மெம்பராக நியமனம் செய்ததை நாம் பார்த்தோம். ரோட்டரி கிளப்பிலே வேற எந்த கல்வி பின்புலம் இல்லாத ஒரு நாகர்கோவிலில் ஒரு நபரை செனட் மெம்பராக நியமித்தது நாம் பார்த்தோம். இந்த மசோதா முழுக்க ஜனநாயக விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, எதிர்கட்சி ஆளும் மாநில அரசுகளுக்கு விரோதமானது. கண்டிப்பா சார் நம்ம பேசுவோம். ஆசிம் சார் நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்லையும் பேசுவோம். செந்தில் சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்க்க தரணிதரன் ஒரு விஷயத்தை தொட்டார். இப்போ தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் அப்படின்னா அதுலயும் சில மாற்றங்களை கொண்டு வராங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா கொலிஜியம் அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தே நேரடியாக ஒரு கேள்வியே எழுப்புறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கிற போது எல்லா இடங்களையும் அவங்க சிதைக்கிறாங்க. அதிலும் கல்வி என்று வருகிற போது புதிய கல்விக் கொள்கை, நீட் அப்படின்னு இருக்கு, இங்கே நிதியை கொடுக்கறது இல்லை. ஏன் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் கல்வியில ரொம்ப அதீதமா இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது? இல்ல, அதாவது ஒரு மிருகத்தனமான மெஜாரிட்டியை பெற்றதற்கு பிறகு 2014 அவர்கள் தொடங்கியது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிஜேபி பின்புலத்தில் இருக்கக்கூடிய RSS சித்தாந்தம். அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் எல்லா துறைகளிலும் RSS நுழைந்திருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய செயலாளர்கள், இணை செயலாளர்களாக ஒன்றிய அரசு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறவர்களை வெளியிலிருந்து தனியார் நிறுவனங்களை பணிபுரியக்கூடியவர்களை, அதிகாரிகளாக இருந்தவர்களை, CEO இருந்தவர்களை கொண்டு 63 பேரை நியமனம் செய்திருக்கிற அனைவரையும் பார்க்கிற பொழுது அப்ப நிர்வாகத்தை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். அதுபோல கல்வித்துறையை முழுக்க காவிமயமாக்க வேண்டும் என்று சொன்னால் துணைவேந்தர்கள், கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் தங்கள் கரங்களில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே இந்தியா முழுவதும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கல்வி முறை என்று சொல்லுகிற பொழுது ஒரே மாதிரியான கல்வி திட்டத்தை, காவி கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு கல்வி தேவைப்படுகிறது. பர்டிகுலராக உயர்கல்வி நிறுவனங்கள், ஹையர் எஜுகேஷன், அதில் நுழைந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்காக இதில் கை வைக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் பேராசிரியராக இருந்தவர்கள் நியமிக்க வேண்டும் என்று 1956 பல்கலைக்கழக மானியக்குழு சட்டத்திலே திருத்தம் கொண்டு யாரை வேண்டுமானாலும் இன்றைக்கு தனியார் துறையிலே ஆளுமை மிக்கவர்கள், சீஃப் எக்ஸிகியூட்டிவாக இருந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், அவர்களை கொண்டு இங்கே நியமிக்கலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்ப கல்வித்துறையை இவர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள்? இது ரொம்ப மிக மோசடியானது. தமிழ்நாட்டுல பன்வாரிலால் புரோஹித் மந்திரி இங்கே கவர்னராக இருந்த நேரத்தில் என்ன நடந்தது? 2018 அவர் PP செல்லத்துறை என்பவரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக நியமனம் செய்தார். அந்த நியமனத்தை எதிர்த்து அவருக்கு 10 ஆண்டு காலம் அவர்கள் அனுபவம் இல்லை, பேராசிரியராக பணியாற்றி 3 ஆண்டு காலம் தான் பணியாற்றியவரை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தவுடன் வழக்கு தொடுக்க போவதாக சொன்ன உடனே வழக்குக்கு அப்போது அவர் இருக்கக்கூடிய நம்முடைய அன்றைக்கு ஆளுநராக இருந்த புரோஹித் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் உயர் நீதிமன்றம் அவருடைய பணி நியமனத்தை, துணைவேந்தர் நியமனத்தை ரத்து செய்தது. இதேதான் கேரளாவிலேயும் தொடர்ந்து நடந்தது. கேரளாவிலே 2019 ஆரிஃப் முகமது கான் கவர்னராக பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு 2022 அக்டோபர் 14 கேரள உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது. என்ன தீர்ப்பு என்றால், கேரள அரசினுடைய மீன்வளம் மற்றும் கடல்சார் ஆய்வு பல்கலைக்கழகத்துல நீ அன்றைக்கு துணைவேந்தராக இருந்த MS ராஜஸ்ரீ, டாக்டர் ராஜஸ்ரீ அவர்கள் நியமனம் செல்லாது என்று சொல்லி அறிவித்தார்கள்.
அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு அவர் ஏபிஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். சரி. அந்த துணைவேந்தர் நியமனத்துக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு போன உடனே உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்த போது அந்த தீர்ப்பிலே ஒரு அவர்கள் வைத்த மிக முக்கியமான கூறு என்னவென்று சொன்னால், யுஜிசி வரையறைப்படி இவரை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நியமிப்பதற்கான கல்வி தகுதியோ அல்லது பொறியியல் சார்ந்த தொழில்நுட்ப சார்ந்த கல்வி தகுதி இல்லாதவரை நியமனம் செய்தது செல்லாது என்று சொல்லி அறிவித்தது. சரி. இதற்கு பிறகு என்ன செய்தார் என்றால், ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் இருக்கிற 9 பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்களை நாளைக்குள் அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி உத்தரவு பெற நாளை காலைல 11 மணிக்குள்ள அனைவரும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி கேரள பல்கலைக்கழகம், மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம், கொச்சின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஏபிஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், இப்படி 9 பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை உடனடியாக பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லி மிரட்டுகிற துணியிலே அதிகாரத்தை பயன்படுத்தி நான் தான் வேந்தர் என்று சொல்லி உத்தரவு போட்டார். நிச்சயமா சார், நீங்க சொல்ற இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற போது யுஜிசியினுடைய நெறிமுறைகள் ஒருபோதும் அவர்களுக்கு சாதகமாக இல்லாத போது இவ்வளவு விஷயங்கள் செய்தார்கள் என்றால், அப்ப யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறைகள் அவர்களுக்கு சாதகமாக மாறுகிற போது இன்னும் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி மாறும் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்கிறது. துரைபாண்டியன் சார், அதாவது லேட்டரல் என்ட்ரியை பத்தி செந்தில்தீபன் சார் கூட குறிப்பிட்டாங்க. அப்ப அதுல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோமா, நல்ல விஷயமாக இருந்தது, அதனை நம்ம முன்னுதாரணமாக கொண்டு விஷயமா இல்ல சுருக்கமா நல்ல விஷயமா இல்ல. லேட்டரல் என்ட்ரினா என்னன்னா, அதாவது அண்டர் செக்ரட்டரி அண்ட் எபோவ், அதுக்கு மேல இருக்கிறவங்கள தனியார் துறை அப்பாயின்ட் பண்றது. 4 வருஷம் 5 வருஷம் யாரை எடுப்பாங்க? இவங்க தனியார் துறை எடுக்கிறனா யாரை எடுப்பாங்க? 63 பேர் அவர் எடுத்து அவருக்கு சரியான வாதத்தை சொன்னார். அது மாதிரி பல பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது இதே போல தொடர்ந்ததுன்னு சொன்னா இந்தியாவை காவிமயமாக்கும் அவருடைய திட்டம் நிறைவேறும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அது காவிமயமாக விடமாட்டோம். அது ஒரு விஷயம். தமிழ்நாட்டு முதலமைச்சரோட அறிக்கையிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நுழைவுத் தேர்வுகள் கட்டாயமாக்கப்பட்டால் பள்ளிகள் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி இடமாக செயல்படும். இது பள்ளி கல்வியின் செயல்பாட்டிற்கு இடையூறு ஏற்படுத்தும். வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறது தான் நடக்கும். ஒன்று ஸ்கூல் எஜுகேஷனே இல்லாம போயிடும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2025 ஆக்ட் படி யாருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், வாத்தியாருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறத அவங்க யாரு டிசைட் பண்ணணும்? அந்த பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிறத ஒரு வழிகாட்டும் நெறிமுறை இருக்கு. அதுபடி இப்ப அதை யார் வேணாலும் வரலான்னு சொல்றாங்க. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்பளம் கொடுக்கறது சம்பந்தமாகவும் பேசப்படுகிறது. இப்போ ஏற்கனவே கெஸ்ட் லெக்சரர் என்ற பேர்ல, கான்ட்ராக்ட் லெக்சரர் என்ற பேர்ல 25,000 ரூபாய்க்கு PhD முடிச்ச வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, அந்த 10% இருப்பதை அதிகப்படுத்த வேண்டும். அப்ப நல்லா பாருங்க, அதாவது கல்வி கூலிகளை அதிகமாக்கணும், வாத்தியாருங்களை கூலி வாத்தியாருங்களை அதிகமாக்கணும், அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பது. அடுத்தது என்னன்னா, இந்த பாடத்திட்டத்தில் என்ன இருக்கணும்? முதல்வர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்கிறது, பிரத்யேகமான கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு மாறுபட்டு இருக்கிறது. வடக்குல இருக்கிறவன் ஒரு மாதிரி இருக்கான், வடகிழக்குல இருக்க ஒரு மாதிரி இருக்கான், தெற்குல இருக்க ஒரு மாதிரி இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குமான கல்வியை யார் முடிவு பண்ணா அங்க இருக்கிற மாநில அரசு தான் முடிவு செய்யணும். இன்னைக்கு வளர்ந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் கூட மாநில பட்டியல் தான் கல்வி இருக்கிறது. அதனால கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதை ஒண்ணு நடத்தணும். தமிழ்நாடு முதல்வர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் தலைமையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களையும் ஒன்றாக அழைத்து ஒரு மாநாடு நடத்தி இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுருக்கமா ரொம்ப நிறைவான பார்வை. 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். முதல் விஷயம் நுழைவுத் தேர்வு பத்தி. இந்த நுழைவுத் தேர்வு பத்தி நம்ம நீஷ் வச்சு நிறைய பேசிட்டோம். நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது. இதை நாம சொல்ல உலகம் ஃபுல்லாவே நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த படிப்பை சம்பந்தமா படிக்கிறவங்க, சமூக நீதி பத்தி படிக்கிறவங்க டேட்டா வச்சு நம்பர் போய் சொல்லாது. 100 வருஷமா நுழைவுத் தேர்வுல மதிப்பெண்கள் வாங்கினவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சது என்னன்னா, நுழைவுத் தேர்வில் வாங்குற மதிப்பெண் பெற்றோரின் வருமானத்துக்கும் பெற்றோரோட படிப்புக்கும் டைரக்டா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நுழைவுத் தேர்வு. ஏன்னா நுழைவுத் தேர்வுங்கிறது ட்ரெயினபிள், பிளஸ் அது ஸ்கூல் எக்ஸாம் இல்லாம ஒரு அடிஷனல் எக்ஸாம். சோ இப்ப குடும்பம் ஏழையா இருக்க நுழைவுத் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு அவங்க வருமானத்துல இருந்து செலவு பண்ற காசு சதவீதம் ரொம்ப அதிகம். சரிங்களா? அதனால காசு இருக்காது நுழைவுத் தேர்வு படிக்கிறதுக்கு. ரெண்டாவது, பள்ளிக்கும் படிச்சு நுழைவுத் தேர்வுக்கும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு வீட்டு வேலையும் செய்யணும், இல்ல பெற்றோர்களுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை. அதனால
மதிப்பெண் தான் வந்து சிறந்த குறியீடு, யாரு சிறந்த மாணவர் சிறந்த மாணவர் இல்லங்கிறதுக்கு ஓ. நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கு. அதனாலதான் உலக புகழ் பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகமா இருக்கட்டும், பெர்க்லியா இருக்கட்டும், இல்ல ஆக்ஸ்போர்டா இருக்கட்டும், பள்ளி மதிப்பெண் வச்சுதான் 12வது முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரிகளுக்கு ஓகே மதிப்பெண் கல்லூரிகளை சேர்க்கறதுக்கு இது கொடுக்குறாங்க. ரைட். இது ஒரு பக்கம். ஓகே. ரெண்டாவது வந்து இப்ப இன்னொரு விஷயம் வச்சிருக்காங்க, யாரு வேணாலும் துணைவேந்தர் ஆகலாம் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அதுவும் ஆளுநருக்கு நீங்க பவர் கொடுத்தீங்கன்னா ஆளுநர் வந்து RSS ஆட்களா பார்த்து கல்லூரியில போடுவார். அவங்க வந்து அவங்களோட சைக்கோத்தனத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு இப்ப JNUலயே வந்து என்ன பண்ணாங்க, மாணவர்கள் JNU ஏன் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க மாணவர்களுக்கு ஃப்ரீ திங்கிங் கொடுக்கப்படும். எல்லா சிந்தனைகளும் இடம் இருந்தது. நீங்க ரைட் விங் திங்கிங் இருக்கலாம், லெஃப்ட் விங் சிந்தனையாளராகவும் இருக்கலாம், சரி, இல்ல நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லயும் இருக்கலாம், ஓகே, இல்ல மிடில்லயும் இருக்கலாம். எல்லா சிந்தனைகளுக்கும் அங்க ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அங்க மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து சலஜமா பேசிக்குவாங்க. அதனாலதான் JNU வந்து ஒரு இந்தியாவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகமா இருக்கிறது காரணம். ஆனா அங்க வந்து என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து ரைட் விங் சித்தாந்தம் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அதை முடக்க பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன, மாணவர்களோட திறன் குறையும். இன்னொரு விஷயம் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வந்து படிப்புக்கு சிறந்த மாநிலம். 100 டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்கிங்ல 33 தமிழ்நாடு கல்லூரிகள் இருக்கு. அதுவும் அதிகபட்சமான ஒரு மாநில அரசு நடத்துற கல்லூரிகள் அந்த டாப் 100 ரேங்கிங்ல இருக்கு. தமிழ்நாட்டுல அரசு நடத்துற அரசு கல்லூரிகள். இது பொறியியலுக்கு மட்டும் கிடையாது, இது ஆர்ட்ஸுக்கும் சம்பந்தம், மருத்துவத்துக்கும் சம்பந்தம். அதனால நம்மளா பார்த்து அவங்க கத்துக்கணும். சரிங்களா? மாநிலம் வளர்ந்தால்தான் இந்த நாடு வளரும். ஏன்னா மாநிலங்கள் தனித்தனியா தான் இந்த நாடு. கண்டிப்பா நம்ம பொருளாதாரத்தோட நான் டெல்லியில இருந்தே பண்ணுவேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, வளர்ந்த மாநிலங்களோட வளர்ச்சி குறையும். வளர்ந்த மாநிலங்களோட வளர்ச்சி குறைஞ்சா இந்தியாவே குறையும். சோ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க வந்து மாநில சுயாட்சி கேக்குறீங்க, உங்களுக்கு நாடு பிடிக்கல. இல்ல நாங்க மாநில சுயாட்சி கேட்கறதே வந்து நாட்டக்கறை. எவ்வளவு மாநில சுயாட்சி இருக்கோ அந்த அளவுக்கு நாடு வளரும், நாட்டுல ஒற்றுமை சேரும், நாட்டுக்கும் நல்லது. கண்டிப்பா. ஆசிம் சார், நேரம் இல்ல, ரொம்ப சுருக்கம், ஒரே நிமிடத்திற்குள்ள நிறைவான உங்களுடைய பார்வை பதிவு செஞ்சிருங்க ப்ளீஸ். ஆசிம் சாருக்கு கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆசிம் சார் கேக்குதா? கேக்குது. ஓகே சார், நிறைவான பார்வை, நேரம் இல்ல, அதனால ரொம்ப ரொம்ப சுருக்கமா ஒரே நிமிடத்திற்குள்ள உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. கேரள முதல்வர் இன்று சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்து பேசும்போது கூறிய இந்த சட்ட UGC திருத்த மசோதா என்பது முழுக்க அரசியலமைப்புக்கு எதிரானது, மத அரசியலுக்கு அடித்தளம் கோருவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது முழுக்க RSSின் சித்தாந்தம். காவிமயமாக்க பள்ளி உயர்கல்வித்துறையை காவிமயமாக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரு UGC திருத்த மசோதா. எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் பிற சமூகத்தவர் உயர் பதவிகளில் துணைவேந்தர்களாக இந்த மசோதா மூலம் வர முடியாது. அது திறமையான இந்தியர்களுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகமாக அமையும். 1956 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கொண்டு வந்த இந்த UGC அமைப்பு அதே போல தொடர வேண்டும். அது வருங்கால நம்முடைய மாணவர்களுக்கு உயர் கல்வியில் ஆராய்ச்சி பிரிவில் ஈடுபடுபவர்களுக்கு UGC உதவியாக இருக்க வேண்டும். இது இந்த மசோதா அனைத்து மட்டத்திலும் முழுக்க மாணவர் விரோதமானது, ஜனநாயக விரோதமானது. இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டமிட்டுள்ள மசோதா நிச்சயமாக வாபஸ் பெறப்பட வேண்டும். கண்டிப்பா சார், ரொம்ப சுருக்கம், நேரம் இல்ல சார். ஒன்னே விஷயம் நான் ஆங்கிலேய ஊடகத்துல சொன்ன, திருப்பி சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து எல்லாமே வந்து எல்லா மாநிலத்துக்கும் சமமா பண்றதோட ஒரு மெட்ரிக் பேசிஸ் திட்டம் கொண்டு வரலாம. எந்த மாநிலம் சிறப்பா செய்யுது, அந்த மாநிலத்துக்கு அதிக ரிசோர்சஸும், அந்த மாநிலத்தை பார்த்து மற்ற மாநிலத்துக்கு கொண்டு போலாமே திட்டம், தமிழ்நாடு பார்த்து. ஓகே, அவ்வளவுதான் சொல்ல. கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறது பாஜகவுடைய ஆட்சியில பார்க்கலாம். நிகழ்ச்சி நம்ம கொண்ட விருதுநகர் இருக்கும். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.